முரளி தேதி 11/7/2026. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உங்களை பற்றி சிந்திக்க வேண்டும், மற்றவர்களை பற்றி அல்ல. ஏனென்றால் டிராமாவின் அனுசாரம் யார் என்ன செய்கின்றார்களோ அதற்கேற்ப பலனை அடைவார்கள். கேள்வி: திரிகாலதரிசி ஆவதால் ஆத்மாவுக்கு எந்த நினைவு வந்துள்ளது? பதில்: ஆத்மாவுக்கு நினைவு வந்துள்ளது, நாம் உண்மையில் மூலவதன நிவாசி. இந்த டிராமாவில் நமது பாட்டை நடிப்பதற்காக வந்துள்ளோம். நாம் முக்கிய நடிகர் ஆகி 84 பிறவிகளின் பாட்டை நடித்தோம். இப்போது பாபாவின் முன்பாக உள்ளோம். பிறகு அவரோடு கூடவே வீட்டிற்கு செல்வோம். பாவனமாகி வீட்டிற்கு செல்ல வேண்டும். பிறகு சுகதாமத்தில் வர வேண்டும். இந்த விளையாட்டு முழுவதும் பாரதத்தில் தான் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த நினைவு முழுவதும் திரிகாலதரிசி ஆவதன் மூலம் வந்துவிட்டது. பாடல்: இருந்தாலும் இறந்தாலும் உம்மடியில். ஓம் சாந்தி. இந்த பாடலை யார் பாடினார்கள்? குழந்தைகள். குழந்தைகள் என்ன சொல்கின்றனர்? பாபா, இப்போதோ உங்கள் கழுத்துக்கு மாலை ஆக வேண்டும், இந்த ஷரீரத்தை இங்கேயே விட்டுவிட வேண்டும் என்கின்றார்கள். குழந்தைகள் அறிவார்கள், சாந்தி தாகம், அதாவது நிர்வாண தாமத்தில் தந்தை மற்றும் குழந்தைகள் ஆத்மாக்களாகிய நாம் இருக்கிறோம். இப்போது பாபா அடிக்கடி சொல்கின்றார், தன்னை ஆத்மா என்று நிச்சயம் செய்யுங்கள். நீங்கள் அறிவீர்கள், நாம் ஆத்மாக்கள். பாபாவுடன் கூடவே நிர்வாந்தாமத்தில் வசித்திருந்தோம். பிறகு இந்த ஷரீரத்தை தாரணை செய்து 84 பிறவியின் சக்கரத்தை சுற்றி வந்துள்ளோம். குழந்தைகள் அறிவார்கள், நாம் நிச்சயமாக பரந்தாம நிவாசிகள். இப்போது மீண்டும் பாபா வந்துள்ளார். நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். பாபா உங்களுக்கு முன் அமர்ந்திருப்பதை பார்க்கிறீர்கள். இங்கே இருப்பது லௌகீக ஷரீர சம்பந்தங்கள். நாம் உண்மையில் ஆத்மாக்களாக இருந்தோம். பிறகு லௌகீக சம்பந்தத்தில் சுகம் மற்றும் துக்கத்தின் வாழ்க்கையை கழித்தோம். இப்போது நீங்கள் ஆத்மாக்கள், திரிகாலதரிசி ஆகிறீர்கள். பாபாவும் கூட 3 காலங்கள் மற்றும் 3 உலகங்களை அறிந்தவர். நீங்களும் கூட நம்பர்வார் புருஷார்த்தத்தின் அனுசார் அறிவீர்கள். படிப்பின் நினைவோ இருக்க வேண்டும் இல்லையா? இப்போது நினைவு வந்துவிட்டது. பாபா புரிய வைத்துள்ளார், நாமும் மூலவதனத்தில் வசிப்பவர்கள். நாம் இப்போது திரிகாலதரிசி ஆகியிருக்கிறோம். நீங்கள் அறிவீர்கள், நாம் இந்த டிராமாவின் முக்கிய நடிகர்கள். முழு டிராமாவின் ஞானம் இப்போது உங்கள் புத்தியில் உள்ளது. அரை கல்பமாக நாம் சுகதாமத்தில் இருந்தோம் என்பது நினைவு வந்துவிட்டது. அங்கே ராவணன் இருப்பதில்லை. நாம் ஆத்மாக்கள் முழு 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி இருக்கிறோம். இப்போது பாபா நம் முன்பாக அமர்ந்துள்ளார். உங்கள் ஸ்ரீமத் படி நடந்து நாங்கள் உங்களோடு கூடவே வருவோம். எவ்வளவு முடியுமோ உங்களை நினைவு செய்வோம். குழந்தைகளாகி நீங்கள் இப்போது திரிகாலதரிசி ஆகி இருப்பதால் உங்களுக்கு நாள் முழுவதும் இதே சிந்தனை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர் பகவான். அவருடன் கூடவே குழந்தைகள் நீங்களும்
உயர்ந்ததிலும் உயர்ந்த இருப்பிடத்தில் இருப்பவர்கள். இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு வீட்டின் நினைவு வந்துவிட்டது. நாம் தூய்மையாகி நமது பரந்தாமமாகிய வீட்டிற்கு செல்வோம். தந்தை சிவனுடைய பூஜை நடைபெறுகிறது என்றால் சாலி கிராமங்களுக்கும் பூஜை நடைபெறுகிறது. பாபாதான் வந்து ஆத்மாக்களை தூய்மையாக்குகிறார். ஆத்மாக்களை தூய்மையாக்குபவர் ஒரு தந்தை மட்டுமே, வேறு யாராலும் ஆக்க முடியாது. இப்போது நீங்கள் முழு டிராமாவின் விளையாட்டை அறிந்து கொண்டு விட்டீர்கள். பாரதத்தில் தான் இந்த விளையாட்டு உருவாக்கப்பட்டுள்ளது என்பதை புரிந்திருக்கிறீர்கள். ஆக இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபா முன்பாக அமர்ந்து புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு ஜீவாத்மாவும் அறிந்துள்ளது, பாபா ஞான கடலாக உள்ளார். அவரை பக்தி மார்க்கத்தில் அழைத்தே வந்துள்ளனர், உறுதிமொழி அளித்தே வந்துள்ளனர். பாபா, நீங்கள் வருவீர்களானால் நிச்சயமாக நாங்கள் உங்கள் அறிவுரைப்படி நடப்போம். இது ஒன்றும் லௌகீக சம்பந்தத்தின் விஷயமல்ல. நீங்கள் ஆத்ம அபிமானியாகி நாம் ஒரே எல்லையற்ற தந்தையின் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும், அவர் சொல்வதையே ஏற்று நடக்க வேண்டும் என்ற இந்த சிந்தனை செய்ய வேண்டும். அவரு மிக சுலபமாக புரியும்படி சொல்கிறார். இப்போது உங்களுக்கு ஞானத்தின் மூன்றாவது கண் திறந்து கொண்டுள்ளது. இந்த ஞானம் உங்களுக்கு இங்கே சங்கம் யுகத்தில் உள்ளது. மூல வசனத்தில் தந்தை மற்றும் குழந்தைகள் உள்ளனர். அங்கே இது யாருக்கும் தெரியாது. இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபா தமது நோக்கத்தை தருகிறார். அவரே ஞானக்கடல். வேறு எந்த ஒரு சத்சங்கத்திலும் இதுபோல் சொல்ல மாட்டார்கள். பாபா ஆத்மாக்களாகிய எங்களுக்கு படிப்பு சொல்லி தருகிறார் என்று. இதை நீங்கள் அறிவீர்கள். அடிக்கடி உங்களுக்கு சொல்ல வேண்டியுள்ளது, ஆத்ம அபிமானி ஆகுங்கள் என்று. ஆத்மா இந்த டிராமாவில் நடிகராக தனது பாகத்தை நடிக்கிறது. நாம் ஆத்மா சரீரமாகிய ஆடையை எடுத்துக் கொண்டுள்ளோம். அந்த நடிகர்கள் ஆடைகளை மாற்றுகின்றனர். ஆத்மாக்கள் நீங்கள் நிராகாரி உலகத்தில் இருந்து இங்கே வந்து இந்த ஷரீரம் என்ற ஆடையை எடுத்துக் கொள்கிறீர்கள். ஆத்மாக்களாகிய நமக்கு பாபா மீண்டும் வந்து ராஜயோகம் கற்றுக் கொடுக்கின்றார். இப்போது குழந்தைகள், நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். பாபா வந்துள்ளார் என்றால் நாம் பாபாவிற்கு உதவியாளர் ஆவோம். தூய்மையாகி பாரதம் முழுவதையும் தூய்மையாக்குவோம். நாம் ஸ்ரீமத் பணிதான் நடக்க வேண்டும். ஸ்ரீமத் சொல்கிறது, தந்தையை நினைவு செய்ய வேண்டும். யார் செய்வார்களோ அவர்கள் பலனடைவார்கள். அனைவருமே வந்து புருஷார்த்தம் செய்ய மாட்டார்கள். யார் கல்பத்திற்கு முன்பு புருஷார்த்தம் செய்திருக்கின்றனரோ அவர்கள்தான் செய்வார்கள். இப்போது திரும்பி செல்ல வேண்டும். அதனால் புருஷார்த்தம் செய்து அவசியம் தூய்மையாக வேண்டும். நாம் மேலே மூல வதனத்தில் வசிப்பவர்கள். முதலில் ஸ்வர்க்கத்தில் வந்திருந்தோம். பிறகு ஏன் இப்படியில் கீழே இறங்கியே வந்துள்ளோம்? பாபா புரிய வைப்பது பாரதவாசிகளுக்கு தான். பாரதத்தில் தான் வருகின்றார். வந்து எங்களை தூய்மையாக்குங்கள் என்று அவரை நினைவு செய்வதும் பாரதத்தில்தான். ஷரீரத்தை தாரணை செய்து எங்களுக்கு சிரேஷ்ட கர்மம் கற்றுக் கொடுங்கள். ஷரீரத்தின் பெயரும் பாடப்பட்டுள்ளது. இது
பாக்கியசாலி ரதம். பாபாவும் சொல்கின்றார், நான் சாதாரண உடலில் பிரவேசிக்கின்றேன். இதற்கு முன்பும் கூட சொல்லி இருந்தேன். குழந்தைகள், உங்களுக்கு நினைவு வந்துவிட்டது. நிச்சயமாக 5000 ஆண்டுகளுக்கு முன்பும் கூட பாபா இதையே சொல்லியிருக்கிறார். வேறு யாரும் இந்த விஷயத்தை சொல்ல முடியாது. பாபா தான் சொல்கின்றார். 5000 ஆண்டுகளுக்கு முன்பும் கூட நான் இந்த சரீரத்தில் பிரவேசமாகி உங்களுக்கு புரிய வைத்திருந்தேன். இப்போது மீண்டும் குழந்தைகளாகிய உங்களுக்கு சொல்கிறேன். ஆத்ம அபிமானி ஆகுங்கள். எப்படி நாடக நடிகர்களுக்கு தெரிந்துள்ளது இல்லையா? நாம் எந்த ஆடையை அணிந்து கொண்டு என்னென்ன பாத்திரங்களை நடிக்கிறோம் என்று. ஆனால் அவர்களோ தேக அபிமானிகள். இது எல்லையற்ற விஷயம். ஆத்ம அபிமானி ஆக வேண்டும். நாம் உண்மையில் ஆத்மாக்கள் தான். இப்போது நமது பாட் முடிவடைகிறது. பாபா நம்முன் அமர்ந்து அனைத்தையும் நமக்கு புரிய வைக்கின்றார். இதை மறந்துவிடக் கூடாது. மாயா எவ்வளவு விக்னங்களை ஏற்படுத்துகிறது. பாபா புரிய வைக்கின்றார். குழந்தைகளே, நீங்கள் எந்த ஒரு விக்கர்மமும் செய்யக்கூடாது. மனதில் புயல்கள் அதிகம் வரலாம். தன்னைத்தான் சோதிக்க வேண்டும். நம்முடைய கர்மேந்திரியங்கள் சஞ்சலமடையாமல் உள்ளனவா? நாம் காமத்தை வெல்ல முடியுமா? உங்களுக்கோ மிகவும் சுலபம். நாம் ஆத்மா, ஒரு தந்தையின் குழந்தைகள். தந்தையிடம்தான் நினைவின் உணர்வு வைக்க வேண்டும். கர்மேந்திரியங்களின் சஞ்சலம் அடைவது கூட தேக அபிமானம் ஆகிறது இல்லையா? நீங்கள் யாரிடமும் பயப்படக்கூடாது. பயமற்றவராக ஆக வேண்டும். எப்போதும் எங்கே சென்றாலும் சாட்சியாக இருந்து பார்க்க வேண்டும். நாமோ ஆத்மாக்கள். இந்த விளையாட்டை நீங்கள் முழுமையாக அறிந்து கொண்டு விட்டீர்கள். உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர் தந்தை. இது புத்தியில் வந்துள்ளது. அவர் இந்தி, அதாவது புள்ளி வடிவமானவர் என சொல்லப்படுகின்றார். நிராகாரி உலகத்தில் ஆத்மாக்களின் மரம் உள்ளது. விதையிலிருந்து மரம் வெளிப்படுகிறது. பிறகு வரிசை கிரமமாக இலைகள் வருகிறது. மேலிருந்து ஆத்மாக்கள் தர வரிசைப்படி வருகின்றன. ஆத்மா எப்படி பிரவேசமாகிறது என்பதை யாராலும் பார்க்க முடியாது. இப்போது பாபா புரிய வைக்கின்றார். உங்களுடைய ஆத்மா தூய்மையற்றதாக ஆகிவிட்டுள்ளது. அதை தூய்மையாக்குங்கள். இவர் மூலமாக பாபா வந்து புரிய வைக்கின்றார். கர்மேந்திரியங்கள் மூலமாக தான் பேசுவார் இல்லையா? ஆத்மாவாகிய வித்தி இவருக்குள் இல்லை என்றால் கர்மேந்திரியங்களால் எதையும் செய்ய இயலாது. இவ்வளவு சிறிய புள்ளி எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக உள்ளது. அதற்குள் முழு ஞானம் உள்ளது. பாபா ஞான கடலாக இருப்பதால் அமர்ந்து உங்களுக்கு புரிய வைக்கின்றார். அவரிடம் ஞானம் முழுவதும் உள்ளது. அவருடைய இந்த நடிப்பின் பாகமும் விதிக்கப்பட்டுள்ளது. ஆத்மாவாகிய உங்களுக்குள்ளும் 84 பிறவிகளின் பாகம் உள்ளது. நீங்கள் சுகம் துக்கத்தின் பாகத்தை நடிக்கிறீர்கள். துக்கத்தில் அதிகமாக கஷ்டத்தை அனுபவிக்கிறீர்கள். பாபா சொல்கின்றார், நானோ புனர் ஜென்மத்தில் வருவதில்லை. நீங்கள் 84 பிறவிகளை எடுக்கிறீர்கள். நான் எடுப்பதில்லை. நான் வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு சகஜ யுக்தி சொல்கின்றேன். என்னை நினைவு செய்வீர்களானால் தூய்மையாவீர்கள். அரை கல்பமாக நீங்கள் காம சிதையில் அமர்ந்து
தமோ பிரதானம் ஆகியிருந்தீர்கள். ஆத்மாக்களோடுதான் பாபா பேசுகிறார். ஆத்மாவின் உறுப்புகள் முதலில் சிறியதாக இருக்கும், பிறகு பெரியதாக ஆகின்றன. ஆத்மாவோ பெரியது சிறியதாக ஆவதில்லை. ஆத்மாதான் சொல்கிறது, "ஹே பதீத பாவனா, வாருங்கள்" என்று. ஆத்மா தந்தையை அழைக்கின்றது. தந்தை சொல்கின்றார், "நான் கல்ப கல்பமாக வருகிறேன். தூய்மையற்றவர்களாகிய உங்களை தூய்மையாக்குவதற்காக." இப்போது நீங்கள் அறிவீர்கள், ஆத்மா எப்படி வருகிறது போகிறது என்று. மனிதர்கள் அதிகம் தலையை உடைத்துக் கொள்கின்றார்கள். ஆத்மா எப்படி வெளியேறுகிறது என்று பார்த்து விரும்புகின்றார்கள். ஆனால் அது பற்றி யாருக்கும் தெரிவதில்லை. ஏனென்றால் அது மிகவும் சூக்ஷ்மமானது. சிறிய ஆத்மாவுக்குள் எவ்வளவு பாகம் அடங்கியுள்ளது! எப்படி விதைக்குள் முழு ஞானம் உள்ளது! அந்த விதையோ ஜடமாகும். ஆலமரத்தின் மரம் உள்ளது. இதனுடைய விதை எவ்வளவு சிறியது! அதிலிருந்து மரம் எவ்வளவு பெரியதாக வெளிப்படுகிறது! கல்கத்தாவில் உள்ள ஆலமரத்தை அநேகர் பார்த்திருக்க கூடும். அது மிகப்பெரிய மரம். இப்போது அதனுடைய அஸ்திவாரம் முழுவதும் இற்று போய்விட்டது. மற்றபடி மரம் நின்று கொண்டுள்ளது. இதுவும் அதுபோல்தான். தேவதா தர்மத்தின் அஸ்திவாரம் இல்லை. மரத்திற்கும் இப்போது இற்று போன நிலை. இதையும் நீங்கள் அறிவீர்கள். அதனால்தான் அரசாங்கத்திற்கும் சொல்கிறீர்கள், நாங்கள் இவ்வளவு காலத்திற்குள் உலகத்தை தூய்மையாக்கி காட்டுவோம். மனிதர்கள் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ளவில்லை. உங்களுக்கோ நிச்சயம் உள்ளது, நாம் இந்த பாரதத்தை உயர்ந்ததாக அவசியமாக்குவோம். அப்போதுதான் மிகவும் தாழ்ந்துள்ள இந்த உலகம் விநாசமாகும். சாந்தி வேண்டும் என்று விரும்புகின்றனர். ஆத்மா தனது பாகத்தை நடித்து நடித்து கலைத்து போய்விட்டது. அதனால் அழைக்கின்றனர், "ஹே சாந்தி தேவா." ஆத்மா சாந்த சுரூபம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் இங்கே ஆத்மாக்கள் கர்மேந்திரியங்களின் மூலம் கர்மமோ அவசியம் செய்தாக வேண்டும். சாந்தி கொடு என வேண்டுகின்றனர். சாந்தி தாமம் வேறு, சுகதாமம் வேறு என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. சுகதாமத்தில் மிக கொஞ்சம் மனிதர்கள் இருப்பார்கள். அது தூய்மையான உலகம்தான். சாந்தியை யாரும் வேண்ட மாட்டார்கள். கர்மமோ அங்கேயும் செய்கின்றனர். ஆனால் அங்கே அசாந்தி இருக்காது. ஜீவன் முக்திதாமும் மற்றும் சாந்திதாமும் இரண்டும் வேறு வேறு. சம்யுகத்தில் ஜீவாத்மாக்களுக்கு சுகமும் இருக்கும் என்றால் சாந்தியும் இருக்கும். சதா ஆரோக்கியமானவர்களாகவும் செல்வந்தர்களாகவும் இருப்பார்கள். ஸ்வர்க்கம் என சொல்லப்படுவது எது என்பதை இப்போது நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். ஸ்வர்க்கம் எது என்பதும் கூட உலகத்தில் யாருக்கும் தெரியவில்லை. இவர்கள், அதாவது லக்ஷ்மி நாராயணர் குழந்தைகள் இல்லையா? இந்த குழந்தைகளுக்கு கூட யார் சுகம் கொடுத்தார்? யாராவது சுகம் தருபவர் இருப்பார் இல்லையா? இவர்களுடைய ராஜ்யம் மீண்டும் வரப்போகிறதா என்ன? ஸ்வர்க்கம் நிச்சயமாக மீண்டும் ரிப்பீட் ஆகும். ஸ்வர்க்கத்தில் இருக்கும்போது நரகம் மறுபடியும் ரிப்பீட் ஆகும் என்று சொல்ல மாட்டார்கள். இப்போது சொல்கிறீர்கள், தூய்மையான சுகம் சாந்தியின்
புது உலகம் மீண்டும் ரிப்பீட் ஆகும் என்று. இதுவோ பழைய உலகம், துக்கதாமம். இது இரும்பு யுகம் என்று சொல்லப்படுகிறது. புது உலகமும் கூட இருந்தது அல்லவா? அதை ஸ்வர்க்கம் என சொல்கின்றனர். இந்த ஞானம் உங்கள் புத்தியில் பதிந்துள்ளது. நிச்சயமாக நாம் மீண்டும் தேவி தேவதா ஆகிக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய நோக்கம் குறிக்கோளோ இதுதான். நாம் மீண்டும் ஸ்வர்க்கத்தின் ராஜ்ய பதவியை பெறுகிறோம். எல்லையற்ற தந்தையிடமிருந்து ஆஸ்தியை அவசியம் பெறுவோம். இதை நல்லபடியாக நினைவு செய்ய வேண்டும். நாம் ஆத்மாக்கள் அங்கே வசிக்கிறோம். பிறகு நாம் நமது பாகத்தை நடிப்பதற்காக இங்கே வந்துள்ளோம். இப்போது 84 பிறவிகளை எப்படி எடுத்தோம் என்ற நினைவு வந்துள்ளது. பாபா புரிய வைப்பது பிரம்மா முக வம்சாவளி பிராமணர்களாகிய உங்களுக்குதான். பிராமணர்கள் ஆகாமல், பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தையாக ஆகாமல் சிவபாபாவிடமிருந்து ஆஸ்தி எப்படி பெறுவார்கள்? பிரஜாபிதா பிரம்மாவோ புகழ் பெற்றவர் இல்லையா? பிரம்மாவின் மூலம் புது உலகத்தின் ஸ்தாபனை செய்கிறார். ஆக புது உலக ராஜதானியும் கூட அவர்களுக்கு கிடைத்திருக்கும். 5000 ஆண்டுகளுக்கு முன்பும் கூட பிரம்மா மூலம் விஷ்ணுபுரியின் ஸ்தாபனை செய்திருந்தார். இப்போது மீண்டும் ரிப்பீட் ஆகும். அதற்காக நீங்கள் ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அநேக குழந்தைகள் கேட்கின்றார்கள், டிராமாவை பெரியதென என்று கொள்வதா அல்லது புருஷார்த்தத்தை பெரியதென ஏற்றுக்கொள்வதா? புரிய வைக்கப்படுகிறது, புருஷார்த்தமோ அவசியம் செய்தே ஆக வேண்டும். புருஷார்த்தம் இல்லாமல் பலன், அதாவது ஆஸ்தி எப்படி கிடைக்கும்? முழுமையாக புருஷார்த்தம் செய்ய வேண்டும். சிலர் நன்றாக புருஷார்த்தம் செய்கின்றனர் என்றால் புரிய வைக்கப்படுகின்றது. டிராமா அனுசார் இவருடைய புருஷார்த்தம் நன்றாக நடைபெறுகிறது. பதவியும் நல்லதாக பெறுவார்கள். அவர்களுடைய புருஷார்த்தம் மிக தீவிரமாக செல்கிறது. பிறகு போக போக சிலருடையது குறைந்த பதவி ஆகிவிடுகிறது. பிராமணிகள் அறிவார்கள், பிராமணிகளிடம் வருபவர்களும் அறிவார்கள். இன்னார் மிக நன்றாக சென்று கொண்டிருந்தார்கள், தற்சமயம் வருவதில்லை சொல்கின்றனர். ஏன் எனது புத்தியில் பதிவதில்லை என்பது புரியவில்லை. பாபாவை என்னால் நினைவு செய்யவே முடியவில்லை. அவ்வளவுதான், என்னால் தொடர முடியவில்லை. பெரிய குறிக்கோளாக உள்ளது. இப்படி எழுதிவிடுகின்றனர். முக்கியமான விஷயமே நிர்விகாரி ஆவதுதான். விகாரங்களை விடுவது மிகவும் கஷ்டமாக உள்ளது. நீங்கள் அறிவீர்கள், டிராமா அனுசார் கல்பத்திற்கு முன்பு போல் இவர்களுக்கு இத்தகைய நிலைமைதான் இருந்து வந்துள்ளது. நல்லது. இனிமையிலும் இனிமையான, தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, நாம் எல்லையற்ற விளையாட்டை சாட்சியாக இருந்து பார்க்க வேண்டும். யாரிடமும் பயப்படக்கூடாது. பயமற்றவராக ஆவதற்கு நான் ஆத்மா என்ற பாடத்தை உறுதியாக ஆக்க வேண்டும். இரண்டாவது, தன்னைத்தான் சோதித்து தன்னை பரீட்சைக்கு உட்படுத்த வேண்டும். எந்த ஒரு
கர்மேந்திரியமாவது சஞ்சலம் அடைத்திருக்கிறதா? காம விகாரத்தின் மீது வெற்றி பெற்றோமா? ஆத்ம அபிமானியாக எதுவரை ஆகியிருக்கிறோம்? வரதானம்: ஒரே ஒரு பாபாவின் நினைவின் மூலம் சத்திய சுமங்கலியின் அனுபவத்தை செய்யக்கூடிய பாக்யவான் ஆத்மா ஆகுக. ஒரே ஒரு பாபாவின் நினைவின் மூலம் சத்திய சுமங்கலியின் அனுபவத்தை செய்யக்கூடிய பாக்யவான் ஆத்மா ஆகுக. விளக்கம்: எந்த ஒரு ஆத்மாவின் வார்த்தைகளையும் கேட்டும் கேளாதவராக இருந்து வேறு எந்த ஒரு ஆத்மாவின் நினைவையும் சங்கல்பத்திலோ அல்லது கனவிலோ கூட கொண்டு வராமல், அதாவது எந்த ஒரு தேகதாரியின் ஈடுபாட்டிலும் சிக்காமல், ஒரே ஒரு பாபா, இரண்டாவது வேறு யாரும் இல்லை என்ற நினைவில் வாழ்பவர்களுக்கு அழியாத சுமங்கலி என்ற திலகம் இடப்பட்டு விடுகிறது. இத்தகைய உண்மையான சுமங்கலிகளே பாக்யவான் ஆவார்கள். ஸ்லோகன்: உங்களுடைய சிரேஷ்டமான ஸ்திதியை உருவாக்க வேண்டும் என்றால் அந்தர்முகி, அதாவது உள்நோக்கு முகமுடையவர் ஆகி பின்னர் வெளிநோக்கு தன்மையில் வாருங்கள். உங்களுடைய சிரேஷ்டமான ஸ்திதியை உருவாக்க வேண்டும் என்றால் அந்தர்முகி, அதாவது உள்நோக்கு முகமுடையவர் ஆகி பின்னர் வெளிநோக்கு தன்மையில் வாருங்கள். அவ்யக்த இஷாரா: ஜுவாலா சொரூப ஸ்திதியில் இருந்து கொண்டு சக்திசாலி நினைவின் அனுபவம் செய்யுங்கள். நெருப்பில் எந்த பொருளை போட்டாலும் அதன் பெயர், உருவம், குணம் அனைத்தும் மாறிவிடுகிறது. அதுபோல் தந்தையின் நினைவின் மீதான லட்சியத்தின், அதாவது லகனின் நெருப்பில் நீங்கள் விழும்போது நீங்கள் மாற்றமடைகிறீர்கள். மனிதனிலிருந்து பிராமணனாக மாறுகிறீர்கள். பின்னர் பிராமணனில் இருந்து பரிஷ்டா மற்றும் தேவதையாக மாறுகிறீர்கள். லட்சியத்தின் நெருப்பினால் ஏற்படும் இந்த மாற்றத்தில் தனது என்ற உணர்வு எதுவும் மிஞ்சுவதில்லை. அதனால்தான் நினைவைதான் ஜுவாலா ரூபம் என்று கூறப்பட்டுள்ளது. ஓம் சாந்தி.